இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சரோஜாங்கிறவங்க சென்னையிலேருந்து இருக்காங்க. என் மகளும் மருமகனும் பிரிஞ்சிருந்தாங்க, 4 வருஷம் பிரிந்திருந்தாங்க. நான் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷம் பார்ப்பேன். ஒரு நாள் அம்மாட்ட ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். நான் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அற்புதமாக என் மருமகனே மனம் திரும்பி வீட்டுக்கு வந்து மகளோடு சேர்த்து வச்சார். 5 வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ அவங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமுத்திரம் உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் ஒருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு தனியாக ஒரு ப்ளஸ்ஸிங் இருக்கும் பாருங்களேன். கண்டிப்பாக. ஏன்னா பவுல் சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நான் ஜெபத்தில் போராடுவது போல் நீங்கள் என்னோட கூட போராடுங்கன்னு சொல்கிறார் பவுல். ஜெபத்தில் போராடி யாக்கோவை போல் என்ன செய்யணும், பவுலை போல் நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் இல்லையல் ஜெயம் இல்லை, ஜெயம் இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30க்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்லேயும், இதேபோல் 1ஆம் தேதி ஜாய் டிவி யூடியூப்லேயும், ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த ஜெபம். இப்படி நிறைய புரோகிராம் கர்த்தருடைய கிருபையால் இந்த யூடியூப் மூலம் டிவி மூலம் ஒளிபரப்படுகிறது. தேவனால் எல்லா கூட பத்திரிக்கை மாதம் வெளியிடுகிறோம். அது மாத்திரமல்ல, லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் பாடல்கள், ஆண்டவர் எனக்கு ஜெபத்தில் கொடுக்குற பாடல்கள், அதுவும் என்ன பண்ணுற ஆடியோ வீடியோ போட கர்த்தர் கிருபை தருகிறாரு. இவர்களுக்கெல்லாம் பல ஆயிரங்கள் தேவைப்படுது. நான் கர்த்தர் அற்புதமாக யாற்ற பேசுகிறாரோ அவங்க தான் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்க, தாங்குறாங்க. அதாவது நாங்கள் ஒரு பங்காள திட்டம்னு வைத்திருக்கோம். நீங்களும் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அதில் இணையலாம். எவ்வளோ உங்களால் மாதம் அனுப்ப முடியுமோ அனுப்பலாம். அதை வச்சு தான் இந்த ஊழியம் நடக்கிறது. வேறு எங்கே இருந்தோ வரல, எந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்யாது. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் யாற்ற பேசுகிறாரோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த ஊழியத்தை காணிக்கினால தாங்குறாங்க. சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, ஒரு புரோகிராம் நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு பொருத்தனை பண்ணிக்கிடுவாங்க. மேரேஜுக்கு நடந்தால் ஒரு புரோகிராம் இதை நான் கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த ஊழியம் போகுது. ஆகவே நீங்கள் தயவுசெய்து ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த புரோகிராம் புரோஜனமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த ஜெபம் மூலம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் டிவியில் ஜெபிக்கும் போது நாங்களும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சார்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் என்ன செய்யலாம், சாட்சி சொல்லலாம். நீங்கள் ஃபோனில் சொல்லிட்டாங்க, நான் சாட்சி டிவியில் வாசிக்கினா நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தை மறக்காதிருங்கள், எங்களையும் மறக்காதிருங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தான் எங்களுடைய இருதயத்தை நிறுவமாக இருக்கீங்க, மறக்கவே மாட்டோம். ஆகவே தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, 100 மடங்கு பலன் தருவதாக. அப்பா வசனத்தை கேட்குற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் மலையாய் இறங்கி வருவாராக. அப்பா பேதுரு கொர்நேலி வீட்டில் சத்தியத்தை பேசும்போது கேட்ட ஒவ்வொரு மேலே ஆவியானவர் இறங்குனது போல் இதை கேட்குற ஒவ்வொரு மேலே பரிசுத்த இறங்குவராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எவ்வாயிரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. பலவீனங்கள் வியாதிகள் நீங்கி போவதாக. செய்வன மந்திர கட்டுகள் நீங்கி போவதாக. பொருளாதார நெருக்கடி, கடன், வறுமை, கஷ்டம், தரித்திரம் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதாக. குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நன்றி. குடியாரர்கள் மனம் திரும்புவார்களாக. வேசித்தனக்காரர் வெச்சாரக்காரர் மனம் திரும்புவார்களாக. ராகா தீகா பாபா லீபாராபா ஷேக்கா தீகா பாபா லாபாராபா. எல்லா சாபக்கட்டு பாவக்கட்டு இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கி போவதாக. சொஸ்த மனமும் உடைய ஜீவனும் பரிசுத்தமும் ஆண்டவரே தப்பனே விடுதலையும் விசுவாசம் இதை பார்க்குறவருக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த செய்தியுடைய தலைப்பு யோவானின் சுவிசேஷம் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் யாரு? இயேசுதான் சத்தியம். சொன்னார் 14 அதிகாரத்தில் யோவானில், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்கிறார். அவரால் அல்லாமல் ஒருவது பிதாவினிடத்தில் போகவே முடியாது. சத்தியமாவது என்ன? ஒன்றான மெய் கிறிஸ்துவ அறிவு தான் சத்தியம். அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 நமக்குள்ள சத்தியம் வளரும். அந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். நாம் அறிந்த சத்தியம்தான் நமக்கு விடுதலையாக்கும். நிறையா பேர் ஃபேமிலி டாக்டர்னு வச்சுருவாங்க, அங்கே போனால் தான் கேட்குன்னு சொல்லுவாங்க வியாதி. மற்ற டாக்டரை காமிச்சாலும் கேட்காது. அவங்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை. அவர் குடும்ப ஃபேமிலி டாக்டராக இருக்கனால சரீரத்தை அறிஞ்சிருக்காரு, என்னென்ன பிரச்சனை எப்பப்போ வருதுன்னு சொல்லி அந்த ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. அதனால என்ன செய்கிறாங்க, சரியாக மெடிசன் எழுதி கொடுக்குறாங்க, சரியாயிருது. அதான் உண்மை. அதே போல் சத்தியமாகிய இயேசுவை நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி பழகி அவரை விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறோமோ, நெருங்கி ஜீவிக்கிறோமோ, சத்தியத்தில் வளர முடியும். இயேசுதான் சத்தியம், வேறு யாரும் சத்தியம் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாகிய இயேசு தான் நம்மளை பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, அக்கிரமத்திலேருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன்லேருந்து, ரட்சிக்கப்படாத அந்த காரியத்தில் இருந்தோம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுக்குறார். செய்வன மந்திரம், விபச்சார, வேசித்தனம், பிசாசின் போராட்டம், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கறது யார்? சத்தியம். சத்தியமாகிய இயேசு தான். இயேசு தான். இந்த சத்தியம் நமக்கு எல்லா விதத்திலும் விடுதலை கொடுக்கும். எல்லா வசனத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில வார்த்தைகளை ஜெபத்தோடு நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அந்த சத்தியம் நம்மளை படிப்படியாக உயர்த்த ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 32:10, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரனல்ல. இது யாக்கோபு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் கோளுங்கையுமா போனேன், இப்போ 2 பரிவாளங்களோடு வந்தேங்கிறார். ஆடு மேய்க்க தெரியும், அந்த கோலை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். தன் மாமன் வீட்டுக்கு போகிறார், பெற்றோரால் அனுப்பப்பட்டு போகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு இடையில என்ன செஞ்சார்? தரிசனமாகிறார் இல்லையா? பெத்தேலுங்கன்னு அதுக்கு பேர் வைக்கிறார் இல்லையா? ஒரு தூண் எடுத்து படுத்தார், அதுவே வருங்காலங்கள் ஆலயமாக மாறிச்சின்னு பார்க்குறோம். இப்போ அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவேன், அப்படிலாம் பேசுகிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு யார்? ஆபிரகாமுக்கு பேரன் இல்லையா? ஈசாக்கு மகிழ்ந்த யாக்கோபு. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை நேசித்தேங்கிறார். ஏன்னா அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவன், விசுவாசிக்கிறவன், போராடி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஆசீர்வாதத்திலேயே விடமாட்டேன்னு போராடி ஜெபித்தான். ஏன்னா ஆண்டவர் ஆகிய சத்தியத்தை அவன் அறிந்திருந்தான். அதான் சொல்கிறான், நீ பாராட்டின தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும். அவர் எல்லா சத்தியத்திலையும் நாளுக்கு நாள் வளர்றாரு. கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனமாகிய சத்தியத்தை நீங்கள் ஆனால் அதிகமாக நேசிக்கணும். சத்தியத்தை நேசிக்கிறவங்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என்ன இருக்கோ இல்லையோ, அவர் வெறும் கோளும் கைமாத்தான் போனார், ஒன்றுமே இல்லை. ஆனால் சத்தியமாகிய அந்த இயேசு அவரோடு கூட இருந்தார். அவரை அறிய 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 தேவனை அறிய 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 மேற்கொண்டு அவர் அறிகிற அறிவில் வளர 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 என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சத்தியம் அவரை 2 பரிவாளங்களாக உயர்த்திடுச்சு. அந்த யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி 12 யாக்கோவின் சந்ததி 12 பேரும் பரலோகத்தில் 12 வாசல்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் நானும் யாக்கோவின் தேவன் என்று சொல்லுகிறோம். அப்போ அவர் அறிந்த சத்தியம் அவரை பயங்கரமாக உயர்த்துச்சு, நித்திய ஜீவனையும் கொடுத்துருச்சு இல்லையா? சரி, அப்போ நீங்கள் நானும் யாக்கோவை போல அவர் அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையணும். அப்பொழுது நம்ம 2 பரிவாளங்களாக உயர்த்தப்படுவோம். அடுத்து சத்தியத்தை அறிந்தோம்னாத்தே, நல்ல சத்தியத்தை அறிந்திருந்தாத்தான் நம்ம ராஜ்யத்தை சுந்தரிக்க முடியும், பரலோகம் போக முடியும். சங்கீதம் 15:2-1, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யமாகிய பரிசுத்த கூடாரத்தில் யாரும் போக முடியாது. சும்மா நான் ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னு சொன்னால் போக முடியாது. சத்தியத்தை எந்த அளவு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க? பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் உண்மையான அறிவு, மெய்யான அறிவு. ஆண்டவரை எப்படி இந்த வேத புத்தகத்து மூலம் தான் நம்ம அறிய முடியும். இது எந்த அளவுக்கு நேசித்து வாசிக்கிறீங்களோ, அது
நல்ல கலங்கமற்ற இருதயத்தோடு. சிலருக்கு வேதத்தை படித்தாவே தூக்கம் வரும், அல்லது நான் எங்கெங்கேயோ மனசு பாயும். ஆண்டவரே நம்ம இருதயத்தை நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, இருதயத்தில் இந்த இருதய பலகையில் அந்த வார்த்தையை எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்போ ஆவியானவர் எழுதுவார். இந்த வேத வசனத்தை எழுதுனது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு சத்தியத்தை நம்ம 100க்கு 100 நேசித்து அதில் நடந்தாத்தேன். மனதார சத்தியத்தை பேசணும், விசுவாசிக்கணும், சத்தியத்தை பேசணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். முதலாவது சத்தியத்தை அறிந்தால் 2 மடங்கு உயர்த்தப்படலாம். அடுத்து 2வது நம்ம பார்க்குறோம், பரிசுத்த பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் சத்தியத்தை அறிஞ்சாத்தேன். 3வதாக யோவான் 14:6, நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதாவிடத்தில் போகவே முடியாது. எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும்னா அவர் உயிரும் நம் உயிரும் ஒன்றோடு கலக்க வேண்டுமானால் சத்தியத்தை நம்ம அதிகமாய் நேசிக்கணும், அதை அறிக்கையிடணும், அதை கடைப்பிடித்து நடக்கணும். அப்பொழுது என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த பிதாவிடத்தில் சேர முடியும். பரலோக ராஜ்யம் போகணும்னா சத்தியத்தை மனதார நேசித்து பேசணும். பிதாவிடத்தில் நம்ம ஒன்றோடு ஒன்றாக இணைய வேண்டுமானால் இயேசு மூலம் தான் இணைய முடியும். இயேசுவாய் சத்தியம் மூலம் தான் அவரோடு ஒன்றிணைக்கப்பட முடியும். அதே போல் அந்த சத்தியமாகிய இயேசு அவர் நம்மோடு தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா யோவான் 1:14, இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் எங்கே இருக்கார்? இதோ மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் உள்ளதேன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே பரிசுத்த இருதயமாக நம்ம இருதயம் வைத்திருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட தங்குவார். சுத்த இருதயத்தை சிருஷ்டி நிலைவரமான ஆவி எனக்கு புதுப்பி நம்ம ஜெபிக்கணும். அவரை தரிசிக்க முடியும், உணர முடியும், ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ பிரசன்னத்தை உணர வைக்கிறது சத்தியம்தான். 5வதாக முடிச்சிருவோம். 16 நீதிபதி 16:6, கிருபையினால் சத்தியத்தால் பாவ நிவர்த்தி ஆகும். நம்ம பாவம் போக கழுவப்படணும்னா கிருபையின் சத்தியத்தை நம்ம கை கொள்ளும்போது அந்த பாவமெல்லாம் என்ன செய்யும்? போயிட. பாவத்தை அறிக்கையிடும்போது அது பாவம் நம்மளை விட்டு நீங்கிறது. அதே போல் சத்தியாவியாகி அவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தை வழி நடத்துவாராம். ஆவியாக நம்மோடு இயேசு இருக்கிறார். நம்ம சத்தியத்தை அறிவதற்கு ஆவியானவர் ஒத்தாசை நமக்கு தேவை. அதே மாதிரி அந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்குன்னு வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு காரியங்களை சத்தியம் செய்து இந்த சத்தியத்தை விடலாமா? தொடர்ந்து சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவோம், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நான் சொத்திரிக்கிறோம், துதிக்கிற ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓராக்கா தீகாராபா சேக்கா தாகாலாபா. இதை பார்க்குற ஒருடைய மனக்கண் திறக்கப்படுவதாக ஆண்டவரே தாப்படே உயர்த்துவதாக, 2 மடங்கு உயர்த்துவதாக. அதே போல் ஆண்டவரே தாப்படே அப்பா சத்தியத்தை மனதார பேசி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய நீர் வரும்போது சகல சத்தியத்தை வழி நடத்துவீரேப்பா. ஆமே பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே தாப்படே துதிக்கிறோம் அப்பா. நாளுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீரே. இதை கேட்குற ஒரு பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடையட்டும். ஆவியானவரே இறங்க. எது இன்னும் கிடைக்கலன்னு ஏங்கி கொண்டு இருக்காங்களோ இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் இப்போதே ஒரு தீகாபாபாலாபார பரத்திலிருந்து அது ஆண்டவரை அவங்க கேட்டது கிடைப்பதாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. அலையலோயா ரகா தீகாபாபாலாபார போஷே அலையலோயா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷித்து கண்மணியின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய
ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.